தலை சுற்றல் காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சரின் குடும்பத்தினர் மற்றும் அமைச்சர்கள் மருத்துவமனைக்கு வருகை தந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். தற்பொழுது மருத்துவமனைக்கு யாரெல்லாம் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள்? முதலமைச்சரின் உடல்நிலை குறித்தான தகவல்கள் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று அவருடைய ஷெட்யூல் படி இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ல முதல் அப்பாயின்மெண்டாக அறிவாலயத்துல அதிமுகவில இருந்து விலகிய முன்னாள் எம்பி அன்வர் ராஜா திமுகவில் நின்றார். அந்த நிகழ்வுல கலந்து கொண்டதற்கு பிறகாக அடுத்து குளத்தூர்ல பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் கட்சி நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்காக புறப்படுவதனால காலையில அவர் இயல்பாக தினமும் செய்யக்கூடிய நடைபயிற்சியின் போது ஏற்பட்ட சிறிய அளவிலான தலை சுற்றல் காரணமாக சாதாரண பரிசோதனைக்காக அப்போலோ மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். மருத்துவ சிகிச்சைகளுக்காக, அதாவது அவர் வயதை ஒட்டி அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது வயது மூப்பின் காரணமாக, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கக்கூடிய முக்கியமான பரிசோதனைகள், பிபி போன்ற இயல்பான பரிசோதனைகள் தான் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அப்போலோ மருத்துவமனை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படி காலை வாக்கிங் செல்லும் போது ஏற்பட்ட சிறிய கிட்டினஸ், அதாவது மயக்கத்தின் காரணமாக தற்போது மருத்துவமனையில முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உடனடியாக மருத்துவமனைக்கு முதலமைச்சர் வந்ததை அறிந்த அவரது குடும்பத்தினர், மனைவி துர்கா ஸ்டாலின், அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின், சிர்திகா உதயநிதி, இன்பநிதி உள்ளிட்டோர் உடனடியாக அப்போலோ மருத்துவமனைக்கு விரைந்திருக்கின்றனர். அப்போலோ மருத்துவமனை முழுவதுமாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகள்ல ஈடுபட்டிருக்கிறார். அவருடைய கான்வாய் வாகனம் தயாராகவே இந்த மருத்துவமனை வளாகத்திலேயே இருக்கிறது. மருத்துவமனை பரிசோதனைகள், அதாவது பிரிலிமினரி டெஸ்டுகளுக்கு பிறகாக எந்த மாதிரியான பரிசோதனைகள் அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும், அவர் அனுமதிக்கப்பட இருக்க வேண்டுமா அல்ல மாலைக்குள்ள வீடு தங்க வேண்டுமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், துரைமுருகன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் தற்போது அப்போலோ மருத்துவமனைக்கு முதலமைச்சர் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக வருகை தந்திருக்கின்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.